அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து thickness of stratospheric ozone layer வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அட்மாஸ்பியரில் என்னென்ன லேயர் இருக்குது? ஃபர்ஸ்ட் வருது இப்படி இருக்கா எர்த்து, இதுக்குள்ள ஒரு 5 லேயர் இருக்குது, தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் வருது என்னது? மொத்தம் 5 இருக்குது. இங்கே இருக்குது ட்ரோபோஸ்பியர், இது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதில் இருக்கிற அந்த ஓசோன் லேயர் மெஷர் பண்ணுறது தான் கேட்குறாங்க. என்ன ஒரு ஆன்சரு? டப்சன் யூனிட். ஓகேங்களா, டப்சன் அலகு. இந்த பீபோட் அளவுகள் இருக்கு இல்லையா, இது வந்து விண்டினுடைய ஸ்பீடை வந்து அளக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரேடியேஷன் வந்து பட்டு நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதுல உடம்புல, அதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுறது வந்து இந்த சிவிட்ஸ் வந்து அலகு பயன்படுது. ஓகேங்களா, அடுத்து த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் மெட்டபாலிசம் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ் சச் எஸ் ஆயில் ஸ்பில் இன் வாட்டர். ஓகேங்களா, வாட்டர் பாடியில் இருக்கிற ஆயில் ஸ்பில் ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ப்ராசஸ் கேட்குறாங்க. பயோ மேக்னிஃபிகேஷன், பயோ ரெமடியேஷன், பயோமெத்தனேஷன், பயோ ரெடக்ஷன். ஓகேங்களா, நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சிதை மாற்றங்களை பயன்படுத்தும் முறை என்னன்னு கேட்குறாங்க. பயோ ரெமடியேஷன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பூஞ்சைகளை யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ பிளான்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன சொல்லலாம் நம்ம இதில்? இது நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். எப்போ சொல்லியிருப்பேன்னா பிளான்ட் கிங்டம் பார்க்கும்போது, டெரிட்டோஃபைட் பார்க்கும்போது அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். டெரிஸ் விட்டாட்டை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா வந்து ஹெவி மெட்டல் சாயில் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ண பயன்படுதுன்னு சொல்லும் போது அது பைட்டோ சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அப்போ சொல்லியிருப்பேன். பைட்டோ ரெமடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பிளான்ஸை பயன்படுத்தி இருக்கிற பொல்யூஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா, அது பைட்டோ ரெமடியேஷன். மைக்ரோ ரெமடியேஷன் என்னது? மைக்ரோ அப்படிங்கிறது என்னப்பா? பூஞ்சைகளை பயன்படுத்தி இருக்கிற பொல்யூஷனை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பிளான்ஸு, இது வந்து பூஞ்சை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் கேட்குறாங்க. பனிப்புகை எதுலேருந்து பெறப்படுகிறது? ஸ்மோக்கு, பாகு. ஓகேங்களா, அதாவது ரெண்டு சேர்த்து என்ன சொல்லணும்னா ஸ்மாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூரைட் இன் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் லங் டிசீஸ், இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன், ஃப்ளூரோசிஸ், நன் ஆஃப் தி அபோவ். குடிநீரில் அதிக அளவு ஃப்ளூரைடு டேஸை ஏற்படுத்துகிறது. நுரையீரல் நோய், குடல் நோய் தொற்றுகள், ஃப்ளூரோசிஸ், மேற்கண்ட எதுவும் இல்லை. என்ன ஆன்சர்? ஃப்ளூரோசிஸ். ஓகேங்களா, ஸோ இது இதெல்லாம் பாதிக்கும் டீத் அண்ட் போன். An association of individuals of different species living in same habitat and having functional interaction is biotic community, ecosystem, population, ecological niche. ஓகேங்களா, வேறுபட்ட சிற்றினங்களை சேர்ந்த உயிர்கள் கூட்டமாக ஒரே வாழ்விடத்தில் வசித்து செயல்நிலை சார்பு இடைவினைகளை கொண்டிருத்தல், அது என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? பயோட்டிக் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி சேர்ந்து என்ன வரும்? ஈகோசிஸ்டம் வரும். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்டர் பார்த்தோம், என்விரான்மெண்ட் பார்க்கும்போது ஈக்கோலாஜிக்கல் ஹையரார்கி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம், பயோஸ்பியரா. நெக்ஸ்ட் பாருங்க, செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. லார்ஜ் ஸ்கேல் பிளான்டிங் ஆஃப் BT cotton has no adverse effect on biodiversity. Western Ghats have very high degree of species richness and endemism. Conservation of biodiversity is just a fad forced by the developed countries. The desert areas of Rajasthan and Gujarat have very high level of desert animal species as well as numerous rare animals. ஓகேங்களா, உயிரி பல்வகை தன்மைக்கான டெஃபினிஷன் தான் கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? பாம்பே. நம்ம இப்போ தான் பார்த்தோம் பயோடைவர்சிட்டி வந்து ஹையாக இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் எக்ஸிட்டு பிளான்ட் கன்சர்வேஷன்? ஃபீல்டு, ஜீன் பேங்க்கு, சீட் பேங்க்கு, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், பொட்டானிக்கல் கார்டன். ஓகேங்களா, வெளியிட தாவர வளங்காப்பிற்கு கீழ்கண்ட எது பயன்படாது? ஆன்சர் என்னது? ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேங்களா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டுங்கிறது இருக்கிற இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கிறது இல்லையா, அப்போ நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இது எல்லாமே ஒரு டைகர் சர்க்கிள், இது எல்லாமே அதில் வந்துடும். எக்ஸிட்டுங்கிறது வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கிறது இல்லையா, அதில் வந்து
ஜீன் பேங்க் வந்துடும், சீட் பேங்க் வந்துடும், பொட்டானிக்கல் கார்டன் வந்துடும், ஜுவாலஜிக்கல் பார்க்லாம் வந்துடும். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன சொல்கிறாங்க? என்ன இது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற காட்டை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா நியூட்ரியன்ட் தான் இருக்கணும்னா வேற இடத்துக்கு போவாங்க இல்லையா, வேற ஒரு பிளேஸில் போயிட்டு திரும்ப அங்கே இருக்கிற காட்டை அழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவாக நார்த் ஈஸ்ட் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் போத் பேர் ஹேவ் கரெக்ட் காம்பினேஷன்? எது கரெக்ட் காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்சிட்டு கன்சர்வேஷன் நேஷனல் பார்க்கு, எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பொட்டானிக்கல் கார்டன். இன்சிட்டு கன்சர்வேஷனுங்கிறது வந்து கிரையோ ப்ரெசர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. இன்சிட்டுங்கிறது வந்து சீட் பேங்க் சொல்கிறாங்க, எக்ஸிட்டு வந்து நேஷனல் பார்க்கு. இன்சிட்டு கன்சர்வேஷன் டிஷ்யூ கல்ச்சர், எக்ஸிட்டுங்கிறது சாக்ரட் க்ரோஸ். நம்ம இப்போ இன்சிட்டு பார்த்தோம், எக்ஸிட்டு பார்த்தோம். இன்சிட்டுனா என்ன வரணும்? இருக்க இடத்துல வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இதுல எது கரெக்டாக பொருந்திருக்கு? இன்சிட்டுக்கு டிஷ்யூ கல்ச்சர் வருமா? இன்சிட்டிவ்ல டிஷ்யூ கல்ச்சர் வந்து நம்ம லேபில் பண்ணுறது இப்போ வராது இல்லையா? அடுத்து சீட் பேங்க் வருமா? சீட் பேங்க் நம்ம பார்த்தது எக்ஸிட்டிவ் பார்த்தோம், ஸோ அதான் வராது. இங்கே பாருங்க கிரையோ ப்ரெசர்வேஷன், ஸோ இதுவும் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா வந்து எக்ஸிட்டிவ் அப்படியே வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஆப்போசிட்ல மாறி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இன்சிட்டுங்கிறது வந்து நேஷனல் பார்க்கு, எக்ஸிட்டுங்கிறது வந்து பொட்டானிக்கல் கார்டன். எ ஸ்பீசிஸ் கன்ஃபைன் டு ஏ பர்டிகுலர் ரீஜன், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் தான் இருக்குது, வேற எந்த இடத்துலையும் கிடையாது. நாட் ஃபவுண்ட் எல்சர் இன் டாம்டஸ். ஓகேங்களா? அதாவது வேற எங்கும் காணப்படாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் சிற்றினங்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏலியன் ஸ்பீசிஸ், எண்டமிக், ரேரு, கீஸ்டோன் ஸ்பீசிஸ். எண்டமிசம் இருக்குதுன்னா ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ வந்து எண்டமிக். அடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ரிவேஷன் கேட்குறாங்க, ஒவ்வொன்றுக்கான அப்ரிவேஷன் கேட்குறாங்க. இதில் எது வந்து சரியானது கேட்குறாங்களா? கரெக்டு தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூஎன்இபிங்கிறது என்னது? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1972 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா?